உறவு இது கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிராக குரலை உயர்த்தும் ஐஸ்லாந்து. காசாவை தொடர்ந்து சிரியா லெபனானிற்காக பேசும் சவுதி அரேபியா. ஓங்கும் இஸ்லாமிய நாடுகளின் ஒற்றுமை. 2 பணைய கைதிகள் மாயம். உங்கள் தாக்குதல்கள் உங்களுக்குத்தான் ஆபத்து. இஸ்ரேலை முடக்கும் ஹமாஸின் புதிய திட்டம். இன்னும் ஒரு முறை தாக்கினால் கூட போருக்கு தயார். அமெரிக்காவை எச்சரிக்கும் ஈரான். சூழும் போர் மேகம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காசாவில் உயிரிழந்தோர் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்று செஞ்சிலுவை சங்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. இஸ்ரேல் காசா போர் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை 66,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். கொல்லப்படுபவர்களின் உடலும் புதைக்கப்பட்ட இடங்களும் இஸ்ரேல் ராணுவத்தால் சிதைக்கப்படுவதாக மிடில் ஈஸ்டை யூரோமெட் மானிட்டர் போன்ற செய்தி நிறுவனங்கள் தகவல் அளித்திருக்கின்றன. இதற்கிடையில் சர்வதேச ஊடகங்களும் இஸ்ரேலின் செயல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் துர்க்கி நாட்டின் அண்டாலியா நகரில் 20வது சர்வதேச தடயவியல் மருத்துவ மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் யுரேஷியா மேலாளர் எலிவ்குன் செஸ்கியோய் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவரது உரையில் ஒரு மனிதனின் கண்ணியம் அவனது மரணத்திற்கு பிறகு முடிந்து விடுவதில்லை, போர்கள் சட்டங்களுக்கு அப்பாற்பட்டவை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காசாவில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடல்களை கண்ணியத்துடன் கையாள்வதும் அடையாளங்களை கண்டறிவதும் பாதுகாப்பதும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அறிவியல் மற்றும் மனிதநேயம் ஆகிய இரண்டையும் இணைக்கும் மனிதாபிமான தடயவியல் துறையின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். போர் நடக்கும் பகுதிகளில் கூட உயிரிழந்தவர்களின் உடல்கள் கண்ணியத்துடன் கையாளப்பட வேண்டும் என்றும் அவர்களின் அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் உரையாற்றிய அவர், செஞ்சிலுவை சங்கம் ஒரு வழிகாட்டி அமைப்பாக செயல்படுகின்றது. உயிரிழந்த உடல்களை பாதுகாக்கவும் அடையாளங்களை உறுதிப்படுத்தவும் காணாமல் போனவர்களின் நிலையை தெளிவுபடுத்தவும் உள்ளூர் அதிகாரிகளுக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் எஸ்கியோய் கூறியுள்ளார். போர்க்குற்றங்கள் நடைபெறும் சூழலிலும் அமைதி மற்றும் சட்டத்தின் விதிகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே செஞ்சிலுவை சங்கம் அங்கு செயல்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கிய ஐஸ்லாந்தால் இரு நாட்டின் உறவில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. நடந்து வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய ஐஸ்லாந்து நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டோர்கட்டோர் கட்ரின் குன்னஸ் டோட்டர் காசாவில் திட்டமிட்ட இனப்படுகொலை நடந்து வருவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இஸ்ரேலின் இந்த செயல்கள் கொடூரமானவை, மனிதாபிமானமற்றவை மற்றும் சட்டவிரோதமானவை என்றும் காட்டமாக பேசியுள்ளார். மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களையும் போர்க்குற்றங்களையும் நாம் இப்போது பகிரங்கமாக பார்க்கின்றோம். இது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலையாக தெரிகின்றது. இது முடிவிற்கு வர வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், உடனடி போர் நிறுத்தம், முழு மனிதாபிமான உதவியும் அனைத்து பிணை கைதிகளையும் நிபந்தனையின்றி விடுவிப்பதும் அவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் பழிவாங்கும் நடவடிக்கைகளை எந்த காரணத்தை கொண்டும் நியாயப்படுத்த முடியாது என்று கூறிய குன்னஸ் டோட்டர், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் ஆகிய 2 தேசங்களும் பரஸ்பரம் அங்கீகரிப்பது மட்டுமே அமைதிக்கான ஒரே வழி என்றும் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய அதிகாரிகள் பாலஸ்தீனியர்களை வெளியேற்ற அல்லது தங்கள் பகுதிகளை ஆக்கிரமிக்க அழைப்பு விடுக்கும் போது அவர்கள் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவில்லை, மாறாக சர்வதேச சட்டத்தை மீறுவதாக அது அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் உக்ரைன் போர், இஸ்ரேலின் காசா போர் மற்றும் சூடானில் நடக்கும் போர் போன்ற நிகழ்வுகள் சர்வதேச சட்டத்திற்கு உலக நாடுகள் கொடுக்கும் முக்கியத்துவம் குறைந்து வருவதை உணர்த்துகின்றது என்று குன்னஸ் டோட்டர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்த நாடுகளில் முதன்மையானது ஐஸ்லாந்து. பல்வேறு வர்த்தக உறவுகளில் தொடங்கி இரு நாட்டின் அதிபர்களும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளும் அளவிற்கான இஸ்ரேலின் நட்பு நாடு ஐஸ்லாந்து. தற்போது ஐஸ்லாந்து அமைச்சரின் இந்த பேச்சு மேற்குலக நாடுகளை சபாஷ் என்று சொல்ல வைத்துள்ளது. காசாவில் நடக்கும் இனப்படுகொலை உலக நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தல் என்று சவுதி அரேபியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை கூட்டத்தில் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்கான் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போருக்கு எதிராக கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்த சர்வதேச சமூகம் தவறிவிடுவது பிராந்திய மற்றும் உலகளாவிய ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். போரை நிறுத்துவதற்கும் காசா மக்களுக்கு உதவிப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் நாம் அனைவரும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளும் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் இரு தேச தீர்வை அடைய ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிட்டன், கனடா,
கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததை வரவேற்ற அவர் இதன் மூலம் ஐநாவில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ள நாடுகளின் எண்ணிக்கை 159 உயர்ந்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். சிரியாவின் இறையாண்மைக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் கடும் கண்டனத்திற்குரியது. லெபனான் முழு இறையாண்மையை அடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அந்நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுவரை காசா போர் நிறுத்தம் குறித்து மட்டும் பேசி வந்த சவுதி அரேபியா முதன்முறையாக இஸ்லாமிய பிற நாடுகள் குறித்தும் பேசியிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் இந்த மாற்றம் இஸ்லாமிய நாடுகளின் பலம் அதிகரித்து வருவதை குறிப்பிடுகின்றது என்று அரசியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். காசா நகரில் இஸ்ரேலின் தாக்குதலில் 2 இஸ்ரேலிய பிணை கைதிகள் காணவில்லை என்று ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது. ஒரு பக்கம் இஸ்ரேலை எதிர்த்து உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீது தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவான அல்-கசாம் பிரிகேட்ஸ் காசா நகரின் சப்ரா மற்றும் டெல் அல் ஹவா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய மிருகத்தனமான ராணுவ தாக்குதல்கள் காரணமாக பிணை கைதிகளான ஓம்ரி மிராட் மற்றும் மேட்டன் ஆங்கிரிஸ்ட் ஆகியோருடன் எங்களுக்கு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலின் தாக்குதலால் எங்களுக்கு பாதிப்பு என்பதை கடந்து இஸ்ரேலின் பணைய கைதிகளின் உயிருக்குத்தான் உண்மையான ஆபத்து உள்ளது என்றும் எச்சரித்துள்ளது. இரு பிணை கைதிகளையும் பாதுகாக்க முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். இந்த முயற்சிக்கு ஒத்துழைக்க விரும்பினால் இஸ்ரேலிய படைகள் டெல் அல் ஹவாவில் உள்ள 8வது வீதிக்கு தெற்கு பகுதிக்கு உடனடியாக பின்வாங்க வேண்டும் என்றும் வான்வழி தாக்குதல்களை 24 மணி நேரத்திற்கு நிறுத்த வேண்டும் என்றும் ஹமாஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் இந்த அறிக்கைக்கு இஸ்ரேலிய ராணுவம் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. காசா நகர் முழுவதையும் ஆக்கிரமிக்கும் நோக்கத்தில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஹமாஸ் அமைப்பு புதிய தடையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னும் ஒரு முறை தாக்குதல் நடத்தினால் கூட அமெரிக்காவுடனும் போர் புரிய தயாராக இருக்கின்றோம் என்று ஈரான் எச்சரித்திருக்கின்றது. ஜூன் மாதத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்ட மோதல் மத்திய கிழக்கு பகுதியில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியது. இது அணு ஆயுத அபாயம், வான்வழி தாக்குதல் மற்றும் உலக பொருளாதார பாதிப்பு என பல பரிமாணங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் ஈரான் ரஷ்யாவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் போட்டுள்ளது. அதன் மூலம் ஈரானில் 4 அணுமின் நிலையங்களை உருவாக்கவிருப்பதாக தெரிவித்திருந்தது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தினால் அமெரிக்காவுடன் போர் தொடுக்கவும் தயாராக இருப்பதாக ஈரானின் முன்னாள் புரட்சிகர படை தளபதி மற்றும் மூத்த அதிகாரி மேஜர் ஜெனரல் மொக்சன் ரெசாய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் அரசு தொலைக்காட்சியில் அளித்திருக்கும் பேட்டியில் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக மீண்டும் தங்கள் அதிர்ஷ்டத்தை சோதிக்க முயல்கின்றது. ஆனால் விரைவில் இஸ்ரேலுக்கு உள்ளேயே சில சம்பவங்கள் நடக்கும். அது இதை சாத்தியமற்றதாக்கிவிடும். இப்போதைக்கு அதை பற்றி பேசுவது சரியாக இருக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து ஈரானின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய ரெசாய், இஸ்ரேல் போர் தொடங்கினால் அதே நொடியில் நாங்களும் அமெரிக்காவுடன் போரிடுவோம் என்று கூறியுள்ளார். மேலும் இஸ்ரேலுக்கு தனது நிலையை வலுப்படுத்த அவகாசம் கொடுக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையையும் ஈரான் ஏற்காது என்றும் அவர் கூறியுள்ளார். பேச்சுவார்த்தை நடக்குமானால் ஈரானுக்கு எதிராக ராணுவ பலம் பயன்படுத்தக்கூடாது. இல்லையெனில் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இலக்குகளுக்கும் பதிலடி கொடுப்போம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த எச்சரிக்கை ஈரானின் ராணுவ தலைமை எந்த ஒரு தாக்குதலையும் எதிர்கொள்ள முழுமையாக தயாராக இருப்பதாக அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியாகியுள்ளது. ஈரானின் ஆயுதப்படை தளபதி அப்துல் ரஹீம் மௌசாவி, ராணுவம் மற்றும் புரட்சிகர படைக்கு இடையே உள்ள ஒற்றுமை ஈரானின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கான உத்தரவாதம் என்று மேஜர் ஜெனரல் மொக்சன் ரெசாய் பேச்சை உறுதிப்படுத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காசாவில் உயிரிழந்தோரின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும். காட்டமான செஞ்சிலுவை சங்கம். முறிந்து போனது நட்புறவு. இது கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிராக குரலை உயர்த்தும் ஐஸ்லாந்து. காசாவை தொடர்ந்து சிரியா லெபனானிற்காக பேசும் சவுதி அரேபியா. ஓங்கும் இஸ்லாமிய நாடுகளின் ஒற்றுமை. 2 பணைய கைதிகள் மாயம். உங்கள் தாக்குதல்கள் உங்களுக்குத்தான் ஆபத்து. இஸ்ரேலை முடக்கும் ஹமாஸின் புதிய திட்டம். இன்னும் ஒரு முறை தாக்கினால் கூட போருக்கு தயார். அமெரிக்காவை எச்சரிக்கும் ஈரான். சூழும் போர் மேகம்.